வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டிராவிடியன் டவுன்ஃபாலா. என்னங்க இப்படி போட்டிருக்கீங்க ஒரு டாப்பிக்கை? என்ன நடக்க போகுது? சும்மா நீங்கள் இதை பாருங்கள். இதை பார்த்த உடனே உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழா, அடுத்து ஆட்சிக்கு வந்த உடனேயே கலைஞருக்கு பேனா சிலைன்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டு, அடுத்து லைன் கட்டி நிற்கக்கூடிய பொன்முடி மற்ற அமைச்சர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம், அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் திராவிட அரசு, குறிப்பாக திமுக அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட நடுவில் ஒரு கோமாளி பூந்திருக்கு. யாருன்னா நம்ம விஜய்க்கு இருந்த ஆசை. யாருக்கு வேணாலும் வரலாம் ஆசைங்க, முதல்வர் ஆசை. ஆனால் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு அது நம்மளே பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இவர் இப்பொழுது பாஜகவுடன் எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அப்படின்றத பல விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு, அதற்கு தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை செலுத்தியது மிகப்பெரிய அளவில் பேசக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் முன்பே ஒரு முறை கலைஞர் பாராட்டு விழாக்கு வராமல் போன நடிகர்கள் அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, வற்புறுத்தி வர வச்சாங்க அப்படின்லாம் ஒரு டாக்கு போயிட்டு இருந்தது. அஜித் அவர்கள் கூட அந்த சமயத்தில் மேடையில் ஏறி பேசினார். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையை ரஜினி மூலமாக அஜித் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின்? இதுதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இணையதள கைகூலிகள் இவங்க பண்ணுற ஒரு பக்கமும், இன துரோகிகள் இவங்களை எல்லாரையும் தான் இந்த காணொலியில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு. மேலும் சமாளிக்குமா திமுக அப்படின்னு தான் தோணுதுங்க. ஏன்னா இந்த பக்கம் இவங்களுக்கெல்லாம் இப்போ முதல்வர் ஆசை வந்துடுச்சு. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னாலே அது ஒரு மணி நேரம் பேசலாம். 2024 என்ன நடக்குமோ? பாஜக கைக்கூலிகள் அதிகமாகிட்டாங்க. இதில் லிஸ்ட்டில் நம்ம இளைய தளபதி விஜய் வேறு இருக்கார். இவங்களை எல்லாம் பாஜக கைக்கூலிகள்னு சொல்கிறதா இல்லை இன துரோகிகள்னு சொல்கிறதா? என்னைக்கு தின்ன காலியாகவும் அண்ணன் இடத்த பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல பல பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் நம்ம விஜய், இன்னொரு ஆள் அண்ணாமலை. எவ்வளோ நாளாக நம்ம இருந்தோம் மேனேஜர் மாதிரி, கிட்டத்தட்ட நம்ம சிஇஓ ரேஞ்சுக்கு வர சமயத்தில் இப்போ ஒருத்தவங்க பூந்துட்டானே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேஸ்திரி யார், சீமான் அவர்கள், அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அவர் ஒரு பக்கம். ஆக மொத்தம் ஒரு பக்கம் சீமானு, ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. சரி, இவங்களை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட கடைக்கண் பார்வை கூட ஏதாவது இயற்கை சீற்றத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, மழை பெஞ்சா கூட நாங்கள் உங்களுக்கு எதுவும் கண்டுக்க மாட்டோம்ப்பா, இதை ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, இது அப்படி ஒரு வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாதுயா. ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? நேஷ்னல் டிசாஸ்டர்னு எதுக்கு சொல்லணும்? நேஷ்னல் டிசாஸ்டர்னால் ஒன்றும் மக்கள் பார்க்கலை, என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது திமுக முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். என்னத்தை புரிஞ்சுக்கணும்? நேஷ்னல் டிசாஸ்டர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு முறை மோடி அவர்கள் வந்தால், பிரதமராக 3ஆம் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால், அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய நேஷனல் டிசாஸ்டர். இன்னும் சொல்ல போனால் உலக அரங்கிலே இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்கும். 2 ஹிட்லருக்கு சமமாக கூட மாறும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன், நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரே நான் சொன்னதை பாதி ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னது. என்ன சொன்னார்? நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னா இன்னொரு முறை மோடி பிரதமராக ஆனால் அதுதான் நேஷ்னல் டிசாஸ்டர் டே அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரி, இந்த பாஜக கைக்கூலிகள், இன துரோகிகள் அந்த கட்சியிலேயே இருக்கக்கூடியவர்கள், அண்ணாமலை சொல்ல தேவையில்லை. ஏன்னா அது அந்த கட்சிக்காக அவர் பேசுகிறார், அதில் எந்த தப்பும் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் அந்த கட்சிக்காக தானே பேச முடியும். சரி, இப்போ நம்ம விஜய்க்கு வருவோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எப்பா, நீங்கள் பாலிடிக்ஸுக்கு வந்தவொன்னே தான்ப்பா இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த தெருக்கூத்தாடிகளை பார்த்தாலே கொதிக்குதுவா. இவனுங்க என்ன படித்தானுங்க, எதுக்கு வரானுங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அண்ணாமலையை கூட விடுங்க, படிச்சிருக்காப்புல, பாஜகவில் இருக்கிறாப்புல, அந்த கட்சிக்கு தான் அவர் அப்படி பேசுவார். அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் ரைட் பண்ணு. விஜய்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையாக இருக்கட்டும், சீமான் நல்ல பேச்சாளர், ஆனால் இன்னும் ஒரு யூட்டோபியன் வேர்ல்டுலேயே இருக்கிறாரு, அவரும் வரட்டும். என்ன எது. மேலும் ஒரே ஒரு விஷயம், இணையதள கைகூலிகள்னு சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம ஆள் தாங்க மொதல் ஆள்.
வாயில் வடை மாதிரி வாயில் ஒரு எலும்பு துண்டு போட்டு போட்டால் போதும். அதில் சவுக்கு சங்கர் முதல் இடம். அடுத்த இடம் வந்து நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள். அவர் எப்படி பேசுவார்னா, சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேச மாட்டார், திமுகவை தாக்குற மாதிரியும் பேச மாட்டாப்புல, ஆனால் அவர் ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி இருக்கும். இது தெரியாத பல மங்கிகள் அவர் என்னமோ நடுநிலைன்னு என்னடா இருக்குது நடுநிலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், முதல் சங்கி ஃபஸ்ட் ரேங்க் சவுக் சங்கர், செகண்ட் ரேங்க் நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி. அடுத்து மூணாவதாக திரையுலகத்தில் வயசானவர் நம்ம ராதாரவி, இளைய இந்த சின்ன ரத்தத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நம்ம அனக்கொண்டா ஆண்டனி. மேலும் பார்த்தீங்கன்னா நல்லவன் நினச்சோம் நீயுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ராஜேஷ் அவர்கள். அடுத்து குஷ்பு அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. திரும்ப எங்கே போவாங்கன்னு தெரியல. திமுகவில் இருந்தாங்க, காங்கிரஸுக்கு போனாங்க, காங்கிரஸ்லேருந்து இங்கே வராங்க, இப்போ அடுத்தது எங்கே போவாங்கன்னு தெரியல, மேலே தான் போவாங்களோ. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் பாஜக சிங்கம் இருக்காப்புல பாருங்க, பிடி சிங்கம் சீமான்ஜி, அவரை அடிச்சுக்க முடியாதுங்க. ஏன்னா பாஜகக்காரங்க பேச வேண்டியது அண்ணாமலை பேசுகிறதுக்கு மேலே கூவார் நம்பால். என்னமா கூறாம பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க பாஜகவின் பி டீமாக என்றுமே வந்து செயல்பட்ட இருக்கக்கூடிய நம்ம சீமான்ஜி அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சி கண்டிப்பாக அவர் ஏ டீமாக ஆவது உறுதி என்பது தெளிவாகவே நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய டாக்கும் போக்கும் பேச்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே பாஜகவோட ரத்தம் உள்ள பாயுதுன்னலாம். ஏன் ஹிந்துத்துவாவோட மெயின் ஸ்ட்ரீம் லெவலில் அவர் பேசக்கூடியது பலவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் தவறாக அண்ணாமலையை சித்தரித்தோ பேசிடாதீங்க. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபயர் அப்படின்றப்பெல்லாம் நம்ம மணி சார். ஆனால் எனக்கு தெரியற ஃபயர் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம சீமான்ஜிட்ட. கூடிய விரைவில் நம்ம ஈழத்தமிழர்கள் எந்த அளவுக்கு போய் கஷ்டப்படுற ரேஞ்சுக்கு கொண்டு போனாப்புலோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுருவாப்புல நம்ம சீமான்ஜி. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் பேசக்கூடிய இவர்களை, அதாவது நல்லதே நடக்கலையா, திமுக அரசு வந்தது இது நல்லதே நடக்கலையா, அதுவும் இந்த சவுக்கு சங்கர் இருக்கிறானே அவன் கொஞ்சம் சரக்கு போட்டானா கண்ணாபின்னான்னு பேசுவார், பயங்கரமாக பேசுவார். அவரு தான் இந்த இதுலேயே அறிவாளி மாதிரியும். பேசாமல் அவரை நீங்கள் வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்கிடலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து திறமை வாய்ந்தவர். அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கிறவர். ஏன்னா சிஎம்மை பார்த்து அவருக்கு ஒன்றும் தெரியலன்னுவார், சிஎம் கூட இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லைன்னுவார். இவர் என்னமோ அப்பழுக்கற்ற ரொம்ப நேர்மையான இதாக இருக்கிறவங்க. இது எலும்பு துண்டுக்காக திரிகிற நாய், இது வந்து மற்றவங்கள பஞ்சுது. நம்ம கவுண்டமணி ஜோக்கில் ஒன்று சொல்லுவாங்களே, இதுவே ஒரு இத்து போன சொறி நாய், இந்த சொறி நாய் கூட இருக்கிறது அந்த வெறி நாய் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம சவுக்கு சங்கர். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த எலும்பு துண்டை கவிக்கிட்டு இதுங்க போடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம மீடியா வந்து ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது நேஷ்னல் லெவலாக இருக்கட்டும், ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும். மேலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்றைக்கி வந்துடுச்சு, யார் எதை வேணாலும் பேசலாம். அதனால் என்ன வந்து நீங்கள் வந்து திமுககாரன்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நமக்கு என்ன ஒன்றுனா, செய்கிறத நல்லதாக பாராட்டுவோம், கெட்டதை அது என்ன அப்படின்னு வெட்ட வலிச்சது கொண்டு வருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, படித்தவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க வாங்கப்பா, அது யாராக இருந்தால் என்ன, உதயநிதியாக இருந்தால் என்ன, அண்ணாமலையாக இருந்தால் என்ன, சீமான்ஜியாக இருந்தால் என்ன, விஜய்ஜியாக இருந்தால் என்ன. ஆனால் விஜய் எல்லாம் சத்தியமாக என்னால் எந்த ஒரு கணக்குலையும் எடுத்து வச்சுக்கவே முடியாதுங்க. அது வந்து மற்றவங்கள கூட நான் எதுலையாவது சேர்த்துக்கலாம், அது என்னமோ தெரியலை. அது ஏன்னா அவருடைய இது வந்து இப்போ எல்லாமே வந்து படத்தில் இருக்கிற மாதிரியும் சரி, 1970s 80s வந்து எம்ஜிஆர் செஞ்ச பாலிடிக்ஸை தான் இப்போ வந்து அவர் வந்து செஞ்சிட்ருக்கார். இணையதளத்தில் சூப்பர் ஸ்டாரை தாக்கி பேசுகிறத அவங்க ரசிகர்கள் செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எலும்பு துண்டை கவிக்கிட்டு, இதே எலும்பு துண்டை கவிக்கிட்டு போகிறதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு பாஜக போடுற எலும்பு துண்டை. சரி ரைட் ஓகே ஏதோ பண்ணிட்டு அப்படின்னு விட்டா, ஒருத்தவன் கிளம்பியிருக்கான்ப்பா சபீரா கிபீரா, அது என்ன பேசுச்சுன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி பேசுது. இது நேஷ்னல் டிசாஸ்டர் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கோம். வெள்ளம் எதுக்கியா வந்துச்சு, அது எல்லா இடத்துலையுமா பாதிச்சுது. முன்னாடி இருந்ததை விட எப்படி இருந்தது, எத்தனை வருஷத்துக்கு பெய்ய வேண்டியது ஒரே 2 நாளில் பேஞ்சு முடிச்சுட்டு போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்காம யூடியூப்காரனுங்க அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவானுங்க. கொஞ்சமாவது யோசிங்கப்பா யோசிங்க.
இவனுங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட் பாஜக கைக்கூலிகளாக ஆயிட்டாங்க. இவர்கள் எல்லாருமே காசுக்காக எப்படி வேணாலும் பேசுவார்கள். அதே சபீராக இருக்கட்டும், இதே சவுக்கு சங்கராக இருக்கட்டும், ஒருவேளை காங்கிரஸ் இப்படி வந்துட்டா இப்படி பேசுனேன்னா அப்போ ஒத்துக்கிறேன்டா நீங்கள் நல்லவனுங்கன்னு. இதே மாதிரி பேசுவீங்களான்னா பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்னென்னா, என்னைக்கு பாஜக கிட்டத்தட்ட அடுத்த முறையும் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சோ, ஒன்று அப்படி இருக்கணும், இல்லை காசு அதிகமாக இவங்களுக்கு வந்துருச்சு. 90% காசு தான் விளையாடுது, அதுதான் நடக்குது. எது எப்படியோ மக்களுக்கு செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடியவர்கள் வருவார்களா? கடவுள் தான். என்னதான் இருந்தாலுங்க, ஒரு பக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோலாகலமாக நடக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து ஏற்கனவே திமுகவுக்கு பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது. இதற்கு முன்னாடி கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு முன்னாடி ஒரு பேனாவை கொடுத்தவர் யாருன்னா நம்ம கேப்டன்ஜிக்கு வந்து அந்த மரியாதை, அரசு மரியாதையுடன் அடக்கம் அப்படின்னு சொன்னது தான் ஹைலைட்டே. இந்த அரசோட மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடியதாக அமையக்கூடியது கேப்டன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு மரியாதையான அடக்கம். இன்னொரு புறம் கலைஞர் 100 அப்படின்னு கொண்டாடக்கூடியது, இது எந்த அளவுக்கு நடிகர்கள் வரார்கள் போகிறார்கள், இது ஒரு வந்து அரசியலாக்கக்கூடுமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கலைஞர் 100 அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வருகின்ற எலெக்ஷன் 2024 நடக்கக்கூடிய எலெக்ஷன் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கும். இதில் திமுக வெல்வது உறுதி, அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அங்கே வெல்லுமா அப்படின்னா அது காங்கிரஸ் கையில் தான் இருக்குது, அந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லார் கையிலையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நடக்கட்டும், நடக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க போகிறோம், நடப்பது நடக்கட்டும். ஆனால் யாராருக்கெல்லாம் அந்த முதல்வர் சீட்டு மேலே ஆசை இருக்கோ அவங்க வந்து தன்னுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சீமான் அவர்களா ஒரு 10 வருஷமாக போராடிட்டுருக்கார், ரைட் ஓகே டிக் மார்க். அண்ணாமலை அவர்களா ரைட் ஓகே ஐபிஎஸ்ஸே ரிசைன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பாஜகவில் என்ட்ரி கொடுத்து ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்னு ஏதோ சேராருங்க, விடுங்க, அவருக்கு ஒரு டிக் மார்க். அடுத்து உதயநிதியா, அவர் ஏதோ அப்பாவோட இதுலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு நடிகர் போல் இருந்துட்டு இப்போ வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் டக்குன்னு மாட்டிக்கல பார்த்தீங்களா? அதனால் அந்த ஒரு விஷயமே உதயநிதிக்கு ஒரு டிக் மார்க்கு. இப்போ இருக்குது பாருங்கள், விஜய் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகினாலே கை கட்டி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எடப்பாடி முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்படி அப்படின்லாம் பேசின காலகட்டங்கள் அந்த வீடியோலாம் இன்னும் இருக்குது. இதையெல்லாம் இனிமே தான் வரும். ஏன்னா ஐடி விங் மூலமாகவே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி அவர்கள் இந்த ஐடி விங்கை வச்சு அவர் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறார் போல இருக்குது. அது நடக்குமா அப்படின்னா சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக அடுத்த தேர்தல் 2026னா இந்த 3 பேருக்கு தான் பெரிய போட்டியாக இருக்கும். யாருன்னா உதயநிதி, அண்ணாமலை, சீமான், இந்த 3 பேருக்கு தாங்க. இது என்னுடைய கணிப்பு. மேலும் சமாளிப்பாரா இது எல்லாத்தையுமே முக ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உடல் குறைபாடு இருந்தும் இந்த அளவுக்கு பொறுமையுடன் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக தான் நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் கலைஞர் அவர்களும் இந்த இணையதளம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இல்லாத சமயத்தில் தங்களுடைய ஆட்சியை நடத்திட்டு போயிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இணையதளத்தில் அது யூடியூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்ன்ற ஒரு விஷயம் வேறு லெவலில் எல்லா விஷயங்களும் அடுத்து ஏதாவது ஒரு சின்ன தப்பாக உடனே யூடியூப்பில் வந்துடும். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ மீடியா எல்லாருமே ஒரு சேனல் வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் சேனல்னால் ஒரு 2-3 சேனல் இருந்துச்சு. இப்போ தமிழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சன் டிவி இருந்துச்சு, ஜெயா டிவி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ராஜ் டிவின்னு இருந்தது, விஜய் டிவி இப்போ ஸ்டாருக்கு போயிடுச்சு. இவ்வளோ தான். இப்போ நம்ம வீட்டில் இப்போ நான் கூட ஒரு சேனல் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ என்னுடைய கருத்து நான் சொல்லக்கூடியது மிக அருமையாக, பொறுமையாக, நிதானமாக, நிதர்சனமாக, நேர்த்தியாக, இந்த நிதர்சனமாக நேர்த்தியாகன்னு சொல்கிறேனே, அது வந்து இந்த அனுபவம் வாய்ந்தவருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அது நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக அருமையாக எடுத்துக்கொண்டு செல்கிறார். மேலும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய கடினமான போர்க்களமாகத்தான் இருக்கும். இதை சமாளிப்பாரா அப்படின்னா
அது அவர்களுடைய செயல்பாடு பொறுத்து தான் இருக்குது, திமுகவின் செயல்பாடு பொறுத்து தான் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை.